ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் எஸ்பிஎஸ் முக்கோணம் சனாயில் வழங்கும் சிரிப்பிடா அக்ஷன் நாளுக்கு நாள் சமுதாயத்துல நமக்கு உண்ட மரியாதை வந்து அதிகமாகிட்டே இருக்கு. அப்படி ஒன்றும் வெளில தெரியலையே பொட்டிக்கடை அண்ணாச்சு ஒன்று அசிங்கமா திட்டினாரு. போன வாட்டி 10 ரூபா கொடுக்காம பண்ணிட்டேன். நீ உங்ககிட்டே சொல்லிட்டாரா? இருந்தாலும் அடிக்கடி புகார்கள் எனக்கு தெரிவிக்கிறாரு. எது நீ கடன் கொடுக்கலன்ட்டா? இல்ல அந்த கடையில எலி வந்து அதை திங்குது இதை திங்குது இந்த மாதிரி சில்லி புகாரா தெரியுது. எலி மருந்து விற்கிற மாதிரி ஆயிட்டோம் நம்ம. சரி இன்னைக்கு என்ன முக்கியமான செய்திகள்லாம் வச்சிருக்கோம். இன்றைய முக்கிய செய்திகள். திருமணத்திற்காக விதவிதமாக வரதட்சணை கேட்கும் இளைஞர்கள், பெற்றோர்கள் பகீர் புகார். தீராத மாமியா மருமகள் சண்டை, மாட்டி தவிக்கும் அப்பாவி ஆண்கள். இன்று இரவு லிங்கேசன் தன்னுடைய உடம்பை சரி செய்ய ரெஜினா மோத்வானியிடம் மருத்துவ குறிப்பு கேட்க உள்ளார். பாலித்தீன் பொருட்களை உபயோகப்படுத்த வேண்டாம், மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை. ஆமா பாலித்தீன் தின்னா இருக்கும்ல கிழிஞ்சிரும், அதனால வேணாம் இருப்பாரு. ஏங்க பிளாஸ்டிக்னால எவ்வளவு கேடு தெரியுமா உங்களுக்கு? கவர்மெண்ட் தான் பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ண சொல்றாங்க. ஏய் அதாவது என்னன்னா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, எதுவா இருந்தாலும் நீங்க போன்ல பண்ணுங்க ஆன்லைன்ல பண்ணுங்கன்றாங்களே, அந்த போனே பிளாஸ்டிக்ல தானே வருது. அதை சொன்னா ஆனா இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்றதுனால நம்ம மண்ணுக்கு கேடு, அதனால இதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. ஆமா வீட்ல இருந்தே போகும்போது என்ன பண்ணுங்க, ஒரு கட்டப்பை எடுத்துட்டு போங்க. கையில காசு எடுத்துட்டு போறீங்களா, அது கூட ஒரு கட்டப்பை, சிம்பிள். திருமணத்திற்கு வரதட்சணையாக ஹெலிகாப்டர் கேட்ட பெண்ணின் பெற்றோர்கள் மயங்கி விழுந்தனர். கேட்ட உடனே மயங்கிருப்பாங்களே. ஆமா என்ன இது வர வர ஒரு காலத்துல பையன் நல்லவனா பொண்ணு நல்லவனான்னு கேட்பாங்க, இப்ப என்ன ஹெலிகாப்டர் காருன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில காலத்துல வந்து என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் காசு பணம் கேட்டுட்டு இருந்தாங்க, இப்பெல்லாம் ஹெலிகாப்டர் வேணும் ஆடி கார் வேணும்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. வெளியே போனா நாடு எப்படி உருப்படுன்னு கேட்கிறேன் நான். கண்டிப்பா உருப்படவே உருப்படாது. பட் ஆனா இந்த மாதிரி கேட்கக்கூடிய ஒரு பெண், இதே மாதிரி வரதட்சணையை நம்பி இருக்க ஒரு ஆண், இவங்க 2 பேர் தான் இன்னைக்கு நம்மளோட விவாதத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட வரதட்சணை ஏன் கேட்குறீங்க, எதுக்கு கேட்குறீங்க, எவ்வளோலாம் கேட்குறீங்க அப்படின்றத அவங்க கிட்ட கேட்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். சிரிச்ச மூஞ்சா இருக்கீங்களா மேடம்? அதாவது வந்து வரதட்சணை அப்படின்றது எப்பவுமே மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து தான் கேட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. பெத்த அப்பங்கிட்ட நீங்க வரதட்சணை டிமாண்ட் பண்றீங்களே சார், நாங்க கேட்காம வேற யார் சார் கேட்பாங்க? நாங்க போற வீட்ல எங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு தர வேண்டியது எங்க அப்பா அம்மாவோட கடமை சார். எருமா எல்லாத்தையும் பொறுமையா கேளுமான்னு சொன்னேன் நானு. இல்லங்க உங்களை பொண்ணா பெத்து வளர்த்ததே பெரிய விஷயம். இதுல கண்டதுக்கு இதெல்லாம் கேட்டீங்கன்னா அவர் எங்க போவாரு உங்க அப்பா? சார் நான் பெருசா என்ன சார் கேட்டேன், ஒரு 100 பவுன் நகை கேட்டேன். அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 325 நாளுக்கு 365 புடவை கேட்டேன். ஏமா ஏதாவது துணி கடை ஆரம்பிக்க போறியா? டெய்லி விதவிதமா கட்ட வேணாமா? அதெல்லாம் கிடையாது. புடவையை தோக்கவே வேணாம்ல, இன்னி கட்டிட்டு அப்படி அப்படியே எடுத்து வச்சிடலாம். அது மட்டும் இல்ல சார், இப்போ சென்னையில பாத்தீங்கன்னா டிராஃபிக் பயங்கரமா இருக்கு. வெளியே போயிட்டு வந்தாலே என் பியூட்டி எல்லாம் அப்படியே போயிடுது சார். இருந்தாலும் போறதுக்கு. சோ நான் ஹஸ்பண்ட் கூட ஷாப்பிங் போக எனக்கு ஒரு ஹெலிகாப்டர் வாங்கிட்டேன். மொத்தத்துல பெத்தவங்க எல்லாம் பிச்சைக்காரனா ஆயிடணும். ஹலோ மரியாதையா பேசுங்க. அத மரியாதையா தான் பேசிட்டு ஏமா இருக்கேன். ஒரு அப்பா கிட்ட எப்படி பேசுறேன்னு தெரியாதா? ஓ நான் அப்பா இல்லைங்க பையன். பையனா? ஏமா இவ்வளவு பெரிய பையனை வச்சுட்டா நீ வரதட்சணை கேக்குற? ஐயோ இவங்களுக்கு பையன் இல்லைங்க. ஏய் கல்யாணம் ஆகல பையன் இல்ல எனக்கு தெரியாதா? அப்புறம் நீ யாரியா? நான் நார்மலா பையங்க. என்ன நார்மலா பையனா? நார்மலா பையன் நைட் ஆனா பொண்ணு நினைக்கிறேன். சொல்ற சும்மா விருப்பத்திட்டு இருக்க. சார் யார் தான் நீ? யாரா நீ? நான் யூத்துங்க. பொந்துல இருந்து வெளிய வந்த உடும்பு மாதிரி ஒரு மூஞ்சி. சோ இந்த மாதிரி வந்து கேக்குது. இதனால எங்க அப்பா அம்மா எங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு சார் செய்ய போறாங்க? பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுக்கா? சரி ஓகே, நீ சொல்றா. நீ ஒரு கல்யாணம் பண்ணனா அந்த பொண்ணு கிட்ட இருந்து என்னெல்லாம் எதிர்பார்க்கற? இல்ல சார், எனக்கு எதுவுமே பெருசா வேணாம் சார். எனக்கு ஒரு 10 பவுன் செயின் போட்டா போதும். 10 பொண்ணுங்க வந்து உனக்கு செயின் போடணுமா? 10 பொண்ணுங்க இல்ல 10 பவுன் செயின். அப்புறம் வேற எதுவும் பெருசா வேணாம் சார். எனக்கு ஒரே ஒரு ஆடி கார் வாங்கி கொடுத்தா போதும் சார். ஏய் ஏய் இந்த ஆடி மாசம் ஊரா ரெக்கார்ட் டான்ஸ் ஆற மாதிரி ஒரு மூஞ்சி ஆடி கார் கேக்குதா உனக்கு? பிச்சிருவேன். ஒரு மிகப்பெரிய ஈசிஆர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வீடு கட்டி. மிகப்பெரிய இல்ல ஈசிஆர்னா என்னன்னு சொல்லுங்களேன் ஃபர்ஸ்ட். சார் ஈசிஆர்னா ECR என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் ஃபார்ம் கேக்குது. ஃபுல் ஃபார்மா சார்? ECR எம்டி கிரிக்கெட் கிரவுண்ட் சார். எம்டி கிரிக்கெட் கிரவுண்ட். ஆருக்கு எப்படி கிரவுண்ட்? ஆருக்கு எப்படி கிரவுண்ட் ஆகும்? ஆமால. சரி ஆமால இருக்கட்டும், உனக்கு அசிங்கமா இல்ல? சார் இல்ல சார், எம்டி கிரிக்கெட் கிரவுண்ட் இல்ல சார், எம்டி கிரிக்கெட் ரவுண்ட் சார்.